இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளினுடைய மன்றாட்டு மாலையில் உள்ள பல்வேறு தலைப்புகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் நல்ல ஆலோசனை மாதாவே என்ற தலைப்பில் உங்களோடு நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுடைய உதவியை நாடி தேடி ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உதவிகளை பெறும்பொழுது கூட அதற்கு அப்பாற்பட்டும் நாம் செய்யக்கூடிய ஒன்று, அந்த வேலைகளை முடிப்பதற்கு முன்பாக, தொடங்குவதற்கு முன்பாகவே மற்றவர்களுடைய ஆலோசனையை நாடுவது. இந்த ஆலோசனையின் பொருட்டு நமக்கு வேலைகளை சுலபமாக செய்ய அது உறுதுணையாக இருக்கிறது. வீடு கட்ட விரும்புகிறவன் ஏற்கனவே வீடு கட்டியவனிடம் ஆலோசனை பெறுகிறான். தொழில் தொடங்க விரும்புகிறவன் ஏற்கனவே தொழில் தொடங்கியவனிடம் சென்று ஆலோசனை பெறுகிறான். மாணவன் ஆசிரியரிடம் சென்று அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பெறுகிறான். வேலை செய்து கொண்டிருக்கிறவன் தன்னுடைய நண்பனிடம் ஆலோசனை கேட்டு இன்னும் நல்ல வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறான். இப்படியாக இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவருடைய உதவியை நாடி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்று நாட்டை ஆண்ட அரசர்கள் கூட நாட்டை நல்ல முறையில் ஆள்வதற்கு ஆலோசனை தேவைப்பட்டது. அதனால்தான் அவர்கள் மந்திரிகளை வைத்துக்கொண்டு மந்திரி குழுக்களின் மூலமாக அவர்கள் ஆலோசனைகளை பெற்று நல்ல ஆட்சி அவர்களால் செய்ய முடிந்தது. ஒரு தமிழ் பழமொழியில் நாம் கேட்டிருப்பதுண்டு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று. நாம் என்னதான் வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக அறிவுத்திறன் வளர்ந்து நாம் நல்ல வழியில் செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. இந்த மண்ணுலக வாழ்வை வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைகள் தேவைப்படும் பொழுது விண்ணுலக வாழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. நம் அனைவருக்கும் இந்த ஆலோசனைகளின் தலைவராக இருப்பவர் நம்பிரான் இயேசுநாதர். அவருக்கும் நிகராக நமக்கு ஆலோசனை வழங்குகிறவர் வேறு யாருமில்லை, நம் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாளிடம் பல்வேறு பக்தர்கள் பல்வேறு ஆலோசனைகளை கேட்டு அவருடைய ஆலயத்தை நாடி தேடி ஓடி செல்லுகிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக நல்ல ஆலோசனை பெறுகிறார்கள். குழந்தை வரம் கேட்டு ஆலோசனை பெறுகிறார்கள். வேலைகளை தொடங்கும் பொழுது ஆலோசனை பெறுகிறார்கள். இப்படி எல்லா விதத்திலும் அன்னையினுடைய பதத்தை நாடி பல்வேறு ஆலோசனைகளை பெற்று அன்னையினுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து விண்ணுலக வாழ்வை நோக்கி பயணிக்க நமக்கு நல்லதொரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசனை மாதாவாக இருந்து வருகிறார். நாம் பாவ வாழ்விலிருந்து புண்ணிய வாழ்வை நோக்கி பயணிக்க நமக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கிறார். நல்ல ஆலோசனை மாதாவை எங்களை பல்வேறு ஆலோசனைகள் மூலமாக நல் வழி நடத்த எமக்கு கிருபை தாரும். ஆமேன்.